சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இதுதான் என் கடைசியான வாக்கு. இனி உனக்கு என்னால் வாக்கை சொல்ல முடியாது. இப்பொழுதாவது என் வாக்கை இழக்காமல் கேட்டுக்கொள். என் வாக்கை நீ கேட்பது இதுதான் இறுதியான வாக்காக இருக்கும். எந்த வாக்காக ஆகட்டும், எந்த ஒரு செயலும் ஆகட்டும், மனதில் முழு நம்பிக்கையோடு செய்தால் மட்டும்தான் அது உனக்கான நல்ல வாய்ப்புகளை தரும். நம்பிக்கை இல்லாமல் ஏதோ பார்த்து விட்டோம், ஏதோ கேட்கின்றோம் என்று என் வாக்கை கேட்பவர்களுக்கு என்னால் எதையும் செய்ய முடியாது. என் வாக்கை நம்பிக்கையோடு கேட்கும் என் குழந்தைக்கு நான் எதை வேண்டுமானாலும் நான் செய்வேன். இன்றும் என் குழந்தைகளை எந்த குறையும் இல்லாமல் பாதுகாப்பேன். ஏதாவது நேரம் காலம் சரியில்லை என்றாலும் தலைக்கு வந்ததை தலைப்பாகையோடு செல்ல உன் சாயப்பா உன்னுடன் இருந்து அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்து செயல்படுத்தி வருவேன். அந்த இடத்தில் என்னை குறை கூறி என்ன பலன்? அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் தருணங்கள் கர்மாவின் தீராத விளையாட்டாக இருக்கிறது. கர்மாவின் போக்கில் உன் வாழ்க்கையை இழுத்து சென்று கொண்டிருக்கிறது. அது இழுக்கும் இழுப்பிற்குத்தான் உன் வாழ்க்கையும் செல்கிறது. இதில் உன்னால் எதுவும் செய்ய முடியாது. இந்த நேரத்தில் உன் அப்பாவால் யாரையும் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்தால் மட்டும்தான் உன்னுடைய கர்மாவை ஜெயித்து உன் வாழ்க்கையை என்னால் போராடி வெல்ல முடியும். என்னுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் மட்டும் பத்தாது, எந்த நேரத்திலும் என் மீது இருக்கும் நம்பிக்கை குறையாமல் இருக்க வேண்டும். ஒரு சில நேரத்தில் உன் மனதில் அந்த நம்பிக்கை போய்விட்டது. தெய்வங்கள் எதையும் செய்யவில்லை என்று உன் வாயால் சொல்லிவிட்டாய். நம்பிக்கை இல்லாமல் என் வாக்கை நீ கேட்பது இதுதான். உறுதியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் என் வாக்கை எப்பொழுதும் உன் செவிகளாலும் உன் கண்களாலும் காண முடியாது என்றும், என்றென்றும் உன்னை என் நினைவில் வைத்துக்கொண்டு கண் இமை காப்பது போல் காத்து வருகிறேன். உன் கர்மா இடையில் வருவதால் தான் சில காரியங்களும் தாமதமாகிறது. இதை கூட புரிந்து கொள்ளாத நீ என்னை ஏன் சாயப்பா என்று அழைக்கின்றாய் என்று எனக்கே புரியவில்லை. காலம் தாமதமானாலும் உன்னுடைய காரியங்களை நான் நடத்தி கொடுப்பேன், கை கூட வைப்பேன். இனி நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கும். உன் எதிர்பார்ப்புகளை நான் பூர்த்தி செய்கிறேன். அப்பொழுதாவது நம்பிக்கையோடு என் வாக்கை நீ கேட்பாயா? உன் காரியங்களை இன்று வாய்க்கச் சொல்கிறேன். இல்லை என்றால் உன் சாயப்பாவை நம்புவதை நீ விட்டுவிடலாம். நானே சொல்கிறேன், என் வாக்கை இறுதியாக நீ கேட்பது இதுவாக கூட இருக்கலாம். இல்லை என்றால் நான் உனக்கு நல்லதை செய்துவிட்டு பிறகு என் வாக்கால் நான் மீண்டும் உன்னை சந்திப்பேன். உனக்காக ஒரு வாய்ப்பை கொடுக்க காத்திருக்கிறேன். இனியாவது பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையின் முன்னேற்றத்தை கற்றுக்கொண்டு நல்லதொரு வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர வைக்க அடுத்த நிமிடம் வாய்ப்பு கொடுக்க காத்திருக்கிறேன். பயன்படுத்திக்கொள். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.